இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு. இந்த வாரம் இனிய வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ புதிய காரியங்களை, புதிய எண்ணங்களை, புதிய ஆற்றலை, புதிய வலிமையை, புதிய வழிகளை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்ற உணர்வோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். பிரியமானவர்களே, ஒரு அறிவிப்பு வந்தது, நாட்டினுடைய அரசரை காணவில்லை என்று. அந்த நாட்டை சார்ந்த ஒரு நபர் அரசரை தேடிச் சென்றான். அந்த அரசர் மேல் இருந்த அன்பால் அல்ல, மாறாக அரசரை கண்டுபிடிப்பவர்களுக்கு 5000 பொற்காசுகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. பல நபர்கள் பல இடங்களில் அரசரை தேடிச் சென்றார்கள். இந்த நபரும் அரசரை தேடிச் செல்கின்றான். இவன் பார்த்த அரசர் கம்பீரமாக வைராக்கியத்தோடு அரசனை போட்டு வரக்கூடிய அந்த விலையுயர்ந்த ஆடையை அணிந்து செல்லக்கூடிய அரசனாகவே இவனுடைய கண்களுக்கு பட்டன. இவனுடைய கற்பனையும் அதுதான். ஆகையால் இவன் நாடு காடு கடல் கடந்து அந்த அரசனை தேடினான். இவன் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான அந்த அரசை உடுத்தி அந்த ராஜனை போட்டு நடக்கக்கூடிய அரசனை தேடுகிறான். கடைசியில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு செல்கிறான். அடர்ந்த காடு, எல்லாம் அமைதி. அப்படிப்பட்ட அமைதி நிறைந்த இடத்தில் ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முனிவருடைய தியானத்தை நாம் எந்த விதத்திலும் கலைத்து விடக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த முனிவர் கண் திறக்கும் வரையில் இந்த அடியான் காத்து கிடந்தார். அவர் கண் விழித்து பார்த்தார். ஐயா, நான் இப்படி எங்களுடைய நாட்டினுடைய அரசனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் கூறினான். கடைசியில் அந்த முனிவர் 1000 பொற்காசுகளை கொடுத்து, யாரிடமும் சொல்லாதே என்னை கண்டதாக என்று அனுப்பினாராம். அப்போதுதான் அந்த நாட்டுக்காரனுக்கு தெரிந்தது, இது அரசன் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கனிவும் தாழ்மையும் என்ன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கனிவுதான் இறைவனுடைய பெயர். உன் நண்பர் யார் என்று சொல், நான் உன்னை யார் என்று சொல்வேன் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல கனிவு என்றாலே இறைவன் தான். அந்த இறைத்தன்மையில் நாமும் கனிவு கொண்டவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு அடுத்த பெயர் கனிவு. தாழ்மை என்பது கோழைத்தனம் அல்ல, கையாலாகாத தன்மை அல்ல, மாறாக வலிமை மிக்கது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக 3 விஷயங்களை கூறுகின்றன. நீதியின் கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தை மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், கனிவும் தாழ்மையும் கனிவும் தாழ்ச்சியும் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதியை நிலைநாட்டக்கூடிய தேவன் நீதி என்பது தண்டிக்கக்கூடிய நபராக இல்லை,
இங்கு நம்மை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நாம் என் நிலையில் இருக்கின்றோமோ அதே நிலையில் நம்மை மன்னிக்கக்கூடிய அந்த நீதி அரசர். நற்செய்தியில முதல் பகுதியில் பார்க்கின்றோம், குழந்தையின் குணநலம் கொண்டவராக இருக்க வேண்டும். குழந்தைகள் எப்போதுமே மறக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய யதார்த்தம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட குணநலங்களை எங்களுக்கு தாரும் என்று இன்றைய வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மூன்றாவதாக அந்த கனிவும் தாழ்ச்சியும் கொண்டவராக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, என்ற சூழ்நிலையில நிறைய பாரத்தோடும் சுமையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பார்த்து நம் தேவன் இரு கரம் விரித்து, அன்பாண்டவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் தாழ்மையும் உடையவன், என்னுடைய நுகம் அழுத்தாது, உங்களுடைய சுமைகளெல்லாம் நான் சுகமாக மாற்றுவேன். என்மேல் நம்பிக்கை வையுங்கள், என்மேல் உங்களுடைய பாரத்தை இறக்கி வையுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய ஊர்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் சுமை தாங்கி கல். இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது, மறைந்து விட்டது. கிராமங்களில் இன்றும் கூட ஒரு சில இடங்களை நாம் பார்க்கின்றோம் சுமை தாங்கி கல். விறகோ அல்லது கதிரோ அல்லது ஒரு பொருளையோ மூட்டையோ எடுத்து வருகின்ற போது அந்த சுமை தாங்கி கல்லில் கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு ஓய்வெடுத்து விட்டு அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த மண்பானை நீரை குடித்து விட்டு மீண்டும் அந்த சுமை தாங்கி கல்லில் இருந்து அந்த நபர் தன்னுடைய பாதத்தை தலையில் வைத்துக் கொண்டு அவருடைய எல்கையை நோக்கி செல்ல வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று ஆண்டவர் என்ன கூறுகிறார்? கவலையா, துன்பமா, துயரமா, பாரமா, என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசரை போல அல்ல. நான் ஏழ்மையும் தாழ்ச்சியும் கனிவும் இரக்கமும் பரிவும் மன்னிப்பும், ஏன் கடவுளுக்குரிய அத்தனை பண்புகளும் என்னிடம் தானே உள்ளன. என்னை விட வேற உதாரணம் உங்களுக்கு ஏதாவது உண்டா? யாராவது உண்டா? எதையாவது சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாம் நானே. ஆகையால் என்னிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கனிவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடம் இல்லாதது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நம்முடைய சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுல் எழுதுகிறார், அழைப்பு விடுக்கின்றார். நல்லவர்களாக வாழ வேண்டும், பாவமற்றவர்களாக வாழ வேண்டும், ஊழியர்களுக்கு அடிமையாய் வாழக்கூடாது, பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளை கனிகளை கொண்டவராக வாழ்கின்ற போது அங்கு நமக்கு சுமையோ துன்பமோ வேதனையோ வியாதியோ எதுவும் ஒரு பொருட்டாக இருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பாவத்தை தவிர்த்து புண்ணியமான நேர்மையான ஒளியின் மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று பவுலடிகிறார் விரும்புகிறார். அப்போதுதான் நம்முடைய சுமையும் சுகங்களாக மாறும். நம்முடைய கஷ்டமாக தெரியாது, நம்முடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இருந்த போதிலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். நம்மோடு நம் தேவன் உடன் வருகிறார் அல்லவா? அவர் நம்முடைய பாரத்தை சுமையை கண்டிப்பாக நிச்சயமாக சுமப்பார். ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு நண்பர் என்ற முறையில உறவாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் கனி உள்ளவர், பரிவுள்ளவர், சுமைகளை தாங்கக்கூடியவர், இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவர், நமக்கு ஓய்வு கொடுக்கக்கூடியவர், நம்முடைய கரிசனை நம் ஒவ்வொருவரையும் கரிசனையோடு அக்கறையோடு கவனிக்கக்கூடியவர், பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தேவனிடம்
இந்த புதிய வாரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம், சமர்ப்பிப்போம். என்ன சுமையாக இருந்தாலும், என்ன வேதனையாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், நம் தேவன் நாம் பார்க்கக்கூடிய உயர்தர அல்லது காணாமல் போன அல்லது கண்டுபிடிக்க முடியாத தேவன் அல்ல, எப்போதுமே நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய நபர். அப்படிப்பட்ட இறைவனை தேடி இதோ இந்த நாளில் நாம் அப்படிப்பட்ட இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய சுமைகளை தாங்குகிறார், சுமைகளெல்லாம் சுகங்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு சுமை என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல அது பாரமாக தெரியலாம். தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படலாம். சுமை முதிர்ந்த பெற்றோரா இருக்கலாம், கடன் சுமையா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பலதரப்பட்ட கடன் சுமையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். பலதரப்பட்ட நிலையில ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட சுமைகள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, அவருடைய குடும்பத்திற்கு ஏற்றார் போல, அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல சுமைகள் இருக்கத்தான் செய்கின்றது. பிரியமானவர்களே, சுமையில்லாத மனிதர் எங்கும் இல்லை. சுமை தாங்கியவர்களாக நாம் சுமை தாங்குபவர்களாக, சுமை தாங்கிகளாக வாழ முற்படுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சொந்திருப்பவர்கள் எல்லோரிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்கின்றார். நம் தேவன் கனிவுள்ளவர். நாமும் அவரை போல மற்றவருடைய சுமைகளை தாங்கக்கூடிய நபர்களாக அதற்குரிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த புதிய வாரத்துல எவ்வளவோ காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நிறைய சுமையோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கடன் சுமையோடும் பிரச்சனையோடும் உடல் ரீதியான மன ரீதியான சோர்வோடும் தளர்வோடும் அன்றாடம் எங்களுடைய சுமைகளை, எங்களுடைய சிலுவைகளை சுமந்து வர முடியாத நிலை. அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் கீழே விழுந்து விடுகிறோம். எங்களை தூக்கி விடுவதற்கு, கை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அப்படி விழுந்தாலும் கண்டுகொள்ளாமல் எத்தனையோ அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தும் பார்க்காதவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவரே, நீ கரம் கொடுத்து என்னை எத்தனையோ விதத்துல என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன், வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன், என்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றேன். அப்பா, அத்தனையும் உன்னுடைய கிருபையால் நடக்கின்றது. இன்னும் இனி வரும் காலங்கள்ல நான் உமக்கேற்ற பிள்ளையாய் என்று வாழ இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வரக்கூடிய நாட்களில் நாங்கள் ஊன் இயல்புகளை தவிர்த்து விட்டு புனிதமான வாழ்வு வாழவும், அந்த நீதியையும் குழந்தை மனம் கொண்டவர்களாக கனிவும் இரக்கமும் கொண்ட மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், பயணம், வாழ்வு, படிப்பு, தேர்வு, இன்னும் எத்தனையோ காரியங்கள் அத்தனையும் உடைய பாத்திரம் ஒப்ப கொடுக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா வாழணும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.